I'm Pavitra. லாஸ்ட் வீடியோல ஹேண்ட் ஃபிளாப்பிங்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோல ஹேண்ட் ஃபிளாப்பிங்கை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பேரண்ட்ஸ்க்கு ஃபியூ டிப்ஸ் தர போறேன். ஃபர்ஸ்ட் டிப், அப்சர்வ் த ட்ரிகர்ஸ். அவங்களுடைய ட்ரிகர்ஸை அப்சர்வ் பண்ணுங்க. எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ல ஹேண்ட் ஃபிளாப்பிங் ஃப்ரீக்வெண்டா பண்றாங்க அப்படின்னு பாருங்க. ஸோ அது கூடவே ஃபியூ சைன்ஸையும் பாருங்க. ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்றாங்களா, சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் கரெக்டா இருக்கா, ஸ்பீச் டிலேவா இல்லை நார்மலா இருக்கா அப்படின்னு பாருங்க. நெக்ஸ்ட் டிப், ஆஃபர் எ சென்சரி ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் லைக் ஃபிட்ஜெட் டாய்ஸ், ஸ்ட்ரெஸ் பால், பிளேடோ, பெயிண்டிங்ஸ், ரைட்டிங், இந்த மாதிரியான சென்சரி ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸை கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டிப்பு, கிரியேட் அ காமிங் என்விரான்மெண்ட் லைக் டீப் ப்ரெஷர் ஹக்ஸ் கொடுங்க, வெயிட்டட் பிளாங்கெட்ஸ், ஸ்லோ மியூசிக், விஷுவல் பிரேக்ஸ், இந்த மாதிரியான ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டிப்பு, என்கேஜ் இன் மூமெண்ட் ஆக்டிவிட்டிஸ் லைக் ஜம்பிங், கிராலிங், அனிமல் வாக்ஸ், வாக்கிங், ரன்னிங், இந்த மாதிரியான மூமெண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸை கொடுங்க. டிப் இஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். உங்களோட குழந்தையோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப்மெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை உங்க குழந்தை நான் வெர்பல் இல்லை லிமிடெட் ஸ்பீச்சா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கார்ட்ஸ், பசில்ஸ், இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸை அதிகம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிப், உங்க குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஹேண்ட் கிளாப்பிங் பண்ணாதீங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஜென்டிலா அவங்கள கைட் பண்ணுங்க. பட் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க பண்ணதுக்கு அப்புறமும் உங்க சைல்டு வந்து ஹேண்ட் கிளாப்பிங் ஃப்ரீக்வெண்டா பண்றாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணணும். தேங்க்யூ.